மெஸ்ஸி அமருக்கு 2 தேர்ட் சிங்கிள் மே 21 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாக ஒரு ப்ரோமோவோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுனோட பிளாஸ்ட் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். படமும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே 28 மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துக்கான ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மே 18 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இது அஃபிஷியலாவே ஒரு வீடியோவோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர்ல படம் ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட கருப்பு படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைட்டா 73 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கிறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது ட்ராக் ரிப்போர்ட். இது வரைக்கும் அஃபிஷியல் ரிப்போர்ட் எதுவும் அவங்க விடல. இந்த ட்ராக் ரிப்போர்ட்டுக்குமே டீடைல்டான ரிப்போர்ட் இன்னும் எனக்கு கிடைக்கல. ஃபுல் ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா ஒரு தனி வீடியோ கூட அதை நான் போடுறேன். இது 2 டேஸ்க்கான வசூல் தான். என்னைக்கான வசூலை சேர்க்கும் போது கண்டிப்பா இந்த படம் 100 கோடி வசூலை ரீச் பண்ணிருக்கோம். ஸோ சூர்யாவோட ஃபாஸ்டஸ்ட் 100 கோடி படமா இந்த படம் தான் இப்போ இருக்க போகுது. ரிலீஸ் ஆன 3 நாள்ல 100 கோடிங்கிற வசூல். அண்ட் சூர்யாவோட கெரியர் ஹையஸ்ட் கிராசிங் படமாவும் இந்த படம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்த படம் சூர்யாவுக்கு பெரிய அளவுல ஹிட் ஆக வாய்ப்பு அதிகம். கருப்பு படம் பிளாக் பஸ்டரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. மூவிக்கான ஃபைனல் ரன்ல தான் சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தா இது பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கருப்பு படம் எவ்வளவு வசூல் பண்ணா ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 140 கோடி கிட்ட வசூல் பண்ணா இந்த படம் ஹிட் ஸ்டேட்டஸ்குள்ள போகும். ஜெயம் ரவி மூவிஸ் இனிமே ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலா ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கு. அது சரியாகிற வரைக்கும் அவர் படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி எடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகிறத பத்தி எதுவும் தெரியல. ஆனா இனிமே அவர் படங்கள் நடிக்க மாட்டார் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு. D56 மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட்டே ஆகல. டைரக்டர்லயே ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு. யார் எடுக்க போறதுங்கிறது, மாரி செல்வராஜா இல்ல வேற டைரக்டராங்கிறது. ஹாப்பி எண்டிங் படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. லாஸ்டா இந்த படம் பத்தின அப்டேட் நான் கொடுக்கும்போது படம் நடக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்து நியூஸ் படி இந்த படம் டிராப்புங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படம் நடக்காது. பிரேம்குமாரோட அடுத்த படமும் ஃபீல் குட் படம் தானா இல்ல வேற ஜெனரா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இந்த படமும் ஃபீல் குட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. சாகா மூவில உள்ள யாயம் சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.